எங்களது ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ இயக்கம் சார்பாக எங்களது வணக்கங்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது இன்டகிரேட்டட் கிறிஸ்டியன் மூவ்மெண்ட், சுருக்கமாக ICM, இன்டகிரேட்டட் கிறிஸ்டியன் மூவ்மெண்ட், ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ இயக்கம். இந்த இயக்கமானது குறிப்பாக சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கென்று இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது முக்கிய நோக்கம் என்னவென்றால், கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கும் கிறிஸ்தவ ஊழியர்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் சட்ட ரீதியாக கிடைக்கப்பெற வேண்டிய கல்வி, பொருளாதார வளர்ச்சி, அரசாங்கம் வழங்குவதான மற்ற எல்லா விதமான உபயோக காரியங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நாங்கள் முறையாக பதிவு செய்யப்பட்டு எங்களை அரசாங்கமும் எங்களை அங்கீகரித்து சிறுபான்மை கிறிஸ்தவ மக்களுக்கு பெற வேண்டிய சகல காரியங்களும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது எங்களது நோக்கமாக இருக்கிறது. இது 2025 வருடத்திலே பதிவு செய்யப்பட்ட 23ஆம் தேதி தொடங்கி 25ஆம் வருடத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கம். இது முக்கியமாக அநேக கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த இயக்கத்தினுடைய முக்கிய நோக்கமானது ஸ்தாபனத்தை சாராத தனித்துவமாய், அதாவது சுயாதீனமாய் திருச்சபை நடத்த, அதாவது இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்க்கு வேண்டிய பாதுகாப்பும், சுயாதீன சபைகளை நடத்துகிற தேவ ஊழியர்காரர்கள் அவருடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பும், அப்படி சுயாதீன சபையை சார்ந்த அங்கத்தினர்கள் மெம்பர்ஸ் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து உதவிகளை பெற்று தருவதும் இந்த இயக்கத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. இதை ஆதாரமாக வைத்துத்தான் இந்த இயக்கம் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து இக்காரியங்களை இந்த இயக்கத்தினுடைய செக்ரட்டரி ரெவரண்ட் டாக்டர் ரட்சகராஜன் இதை இன்னும் விளக்கமாய் நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். இந்த இன்டகிரேட்டட் கிறிஸ்டியன் மூவ்மெண்ட் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் நோக்கமே ஒருங்கிணைந்த ஒரு கிறிஸ்தவ ஒரு சேவை, மத வழிபாடாக இருக்கட்டும், சமூகம் மற்றும் பொருளாதாரத்தை இன்றைக்கு முன்னெடுத்து செல்ல எல்லா திருச்சபைகளையும் ஒருங்கிணைக்கின்ற இடத்துல இந்த அமைப்பானது கடந்த 3 ஆண்டுகளாக செயல்படுகிறது. இதோடு கூட இன்றைக்கு பார்க்கும்போது இன்றைக்கு இந்த தேர்தல் நேரத்தில் முக்கியமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பானது மத சிறுபான்மையினரை இன்னைக்கு தவறாக சித்தரிக்கும் போக்கு இன்றைக்கு பல இடங்களில் இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வேண்டும். இந்த நாட்டில் இன்றைக்கு பார்க்கும்போது திருச்சபை இன்றைக்கு ஒரு அச்சுறுத்துதலாக இருக்கிறது. திருச்சபை வழிபாட்டு தலமா இருக்கட்டும், அடக்க ஸ்தலமான கல்லறை பூமியா இருக்கட்டும், இன்றைக்கு பல சச்சரவுகள், இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு கூட இன்றைக்கு பலவிதமான சமூக எதிர்ப்புகள் இருக்கிறது. இவைகளை இன்றைக்கு கண்டறிந்து வரக்கூடிய அரசானது இவ்விதமாக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இன்றைக்கு எதிர்காலத்தில் இந்த தேசத்துல கிறிஸ்தவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை குறித்து பலவிதமான கேள்விகளோடு இருக்கிறது. நீண்ட காலமாக கல்வி, மருத்துவம் மற்றும் இன்றைக்கு அநாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், பல சமூக சேவைகளில் ஈடுபட்டிருந்த இந்த இன்றைக்கு கிறிஸ்தவம் இன்றைக்கு வாழ்வதற்கு சில விதமான அச்சுறுத்தல்கள் இன்றைக்கு சமூகத்துல பொய்யாக தவறாக சித்தரிக்கின்ற போக்கை வரக்கூடிய நாட்கள்ல அவைகளெல்லாம் கலைந்து உரிய பாதுகாப்பை இன்றைக்கு அரசு உறுதி செய்ய இந்த சந்திப்பின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கூட இன்றைக்கு இவ்விதமான சமூக
பாதிப்பு, கிறிஸ்தவர்களுக்குண்டான சமூக பாதிப்பை உண்டு பண்ணுகின்றவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கான கடுமையான இன்றைக்கு ஒரு எச்சரிப்பையும் அவர்களுக்குண்டான இன்றைக்கு பாதுகாப்பை இன்றைக்கு செய்யும்படி இன்றைக்கு நாம் அதை இன்றைக்கு அரசுக்கு முன்வைக்கிறோம். அதே போல பார்க்கும்போது கிறிஸ்தவர்களை பற்றி தவறாக சித்தரிக்கின்ற இன்றைக்கு சோசியல் நார்ம்ஸ் பரப்பும் முயற்சிகள், கிறிஸ்தவர்களை இன்றைக்கு ஏதோ ஒரு நிலையில இன்றைக்கு தவறாக சித்தரிக்கிறார்கள், மத மாற்றம் செய்கிறார்கள் என்று அமிதமாக இன்றைக்கு இந்திய அரசு புள்ளிவரத்திலும் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய கடமையை நாம் செய்கிறோம், ஆனால் இதன் மத்தியில இன்றைக்கு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகின்ற நடைமுறைகள் அது தவிர்க்கப்பட வேண்டும். அதோடு கூட இன்றைக்கு பார்க்கும்போது எங்களுடைய இந்த ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ இயக்கம், அந்த பெயர்ல தெரியுது, அதாவது எல்லா திருச்சபைகளையும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய நோக்கம் இது. கிறிஸ்தவத்தில் இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபை, சிஎஸ்ஐ இன்றைக்கு ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ், அதே போல இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், பல பெந்தகோஸ்து சபைகள் இருக்கிறது. எல்லாரையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த அமைப்பானது முயற்சி செய்கிறது. முக்கியமாக இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் உரிய பாதுகாப்பை கொடுக்கும்படியாகவும் வரக்கூடிய நாட்கள்ல நாடாளுமன்றம், சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் இன்றைக்கு கட்டாயம் 6% இன்றைக்கு தொகுதிகள் கிறிஸ்தவர்களுக்கு கொடுப்பார்கள் என்றால் அதை வரக்கூடிய நாட்கள்ல இவர்களுக்கான உரிமைகளை பேசுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நாட்டில் பார்க்கும்போது இன்றைக்கு இந்த அமைப்பின் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது, மதம் மாறிய ஆதி திராவிட கிறிஸ்தவர்களுக்கு உண்டான அந்த சலுகைகள் இன்னும் நிலுவையில வழங்கப்படாமல் இருக்கிறது. அவைகளும் இன்றைக்கு சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற இன்றைக்கு பட்டியலின கிறிஸ்தவர்களுக்கும் அரசு தனி கவனம் செலுத்தி இதற்கான ஆணையை பிறப்பித்து கல்வி மற்றும் இன்றைக்கு பொருளாதாரம், வாழ்வாதாரங்களை மேம்படுத்த உதவியா இருக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்ம மத்தியில தலைவர்களுடைய இன்டகிரேட்டட் கிறிஸ்டியன் மூவ்மெண்ட் தலைவர், ஐசிஎம் தலைவர் ரெவரண்ட் டாக்டர் சாலமன் வந்திருக்கிறார். அவர்களுக்கு மத்தியில அவர் நம்முடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறார். ஒருங்கிணைந்த அனைத்து கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களுடைய சார்பாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எங்களுடைய இயக்கத்தினுடைய செயலாளர் விரிவாக எல்லாவற்றையும் கூறியிருக்கிறார். அதை நான் மறுபடியும் சொல்ல விரும்பாமல் ஒரே ஒரு விஷயம், சமீப காலமாக இபிகோ, இந்தியன் பீனல் கோட், அதனுடைய சட்டத்தின்படிதான் எல்லா தீர்ப்புகளும் வழங்கி இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. சமீப காலமாக சில விஷயங்கள் சனாதன தர்மத்தின் அடிப்படையில் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்குகிறார்கள். சமீபத்தில் ஏற்பட்ட திருப்பரங்குன்றம் அந்த நிலையாகட்டும், ஏற்கனவே ராமர் கோவில் கட்டப்பட்ட சூழ்நிலையில் ஆகட்டும், கடவுள் கனவில் தோன்றி இதை சொன்னார் என்று ஒரு நீதிபதி சொல்கிறார். சனாதன தர்மத்தின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்குகிறேன் என்று சொல்கிறார். இந்திய அரசியல் சட்டத்தின் அமைப்பையே மாற்றக்கூடிய சூழ்நிலையில் மதம் சார்ந்த நிலையில் இந்திய தேசம் அச்சுறுத்தப்பட்டு வருகிறது. இது மற்ற மக்களுக்கும் மற்ற சிறுபான்மை மக்களுக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. சட்டத்தை குறித்த கேள்விக்குறியாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்குரிய அடிப்படை உரிமை, மத சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், இதெல்லாம் பறிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். சொந்த இடத்துல ஆலயம் கட்டி சொந்த இடத்துல வழிபாடுகள் ஏறக்குறைய 25 வருஷங்கள் முடிந்த பின்பும் அந்த இடத்துல அனுமதி மறுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய இந்திய தேசத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த சூழ்நிலையில் அரசாங்கத்திற்கும் அரசியல் அமைப்பிற்கும் நாங்கள் சொல்லுகிற கருத்து, இந்திய அரசியல் ஆணைப்படி என்ன சட்டத்தின்படி மத சுதந்திரம் இருக்கிறதோ அதை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும். அதை எந்தவித காரணத்திற்காகவும் மாற்றி அமைக்கக்கூடாது. எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் சார்ந்தோ ஒரு குறிப்பிட்ட சமயத்தை மையப்படுத்தியோ முக்கியப்படுத்தியோ இல்லாமல் எல்லாருக்கும் உரிய, அனைவருக்குரிய சட்ட உரிமைகளின்படி தேசம் இயக்க வேண்டும் என்பதே எங்களுடைய
தாழ்மையான வேண்டுகோள். மாத்திரமல்ல, எல்லா ஊழியர்கள், கிறிஸ்தவ சபை ஊழியர்களுக்கும் அவர்களுக்குரிய அங்கீகாரத்தோடு திருச்சபை நடத்தவும், சபைகள் இயங்கவும், அவர்களுடைய மத சுதந்திரத்தின் அடிப்படையில் அவரவர்களுடைய தெய்வத்தை வணங்கவும் வழிபடவும் அதை குறித்து சொல்லவும் உரிமை அதை பறிக்கக்கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்தி கேட்கிறோம். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், எங்க கடையில அரிசி நல்லா இருக்குன்னு சொல்றது தப்பா? உங்க கடையில அரிசி நல்லா இல்லைன்னு நாங்க சொல்லல. எங்க கடையில அரிசி நல்லா இருக்கு, எங்க கடையில கத்திரிக்காய் நல்லா இருக்கு, இதை நாங்க சந்தோஷமா சொல்லி நாங்கள் பிரச்சாரம் செய்வதில்லை. இதுல யாரையும் புண்படுத்தியோ தரம் தாழ்த்தியோ அல்ல. என்னுடைய நிலையை நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் அனுபவித்ததை சொல்கிறோம். ஆகவே இதற்கு உரிமை மறுக்கப்படாமல் செயல்படுவதற்கு இந்த இயக்கம் எழுந்து நிற்கும், போராடும், வலியுறுத்தும் தலைவர்களை வேண்டிக் கொள்ளும். வாய்ப்புக்கு நன்றி. ஆனால் சுயாதீன சபைகள், உதாரணமாக சுயாதீன சபைகள் என்று வரும் பொழுது அவர்களுக்கு அங்கீகாரம் இல்லை. நீங்க சொல்ற அந்த இயக்கம் கூட ஆரம்பிச்ச பிறகு கூட இன்னும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை. இன்னும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த சுயாதீன சபைகளை, இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ, இதை அங்கீகரிக்க வேண்டியது நமது அரசாங்கம். ஆகவே தான் இந்த இயக்கமானால தான் நாங்கள் வந்து இதுக்கு தலைப்பை வந்து இன்டகிரேட்டட். நாங்கள் என்ன பண்ணோம், we want to bring all the denomination people under one banner, under one umbrella, ஒரே குடையின் கீழ் வந்து இதுல சுயாதீன சபைகள் அவர்கள் வந்து பதிவு செய்யும் பொழுது அவர்களை வைத்து அவர் பதிவு செய்த பின்னர் அதை நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்து அரசாங்கம் எங்களை அங்கீகரிப்பது. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிலையில நாங்கள் இருக்கும் பொழுது பின்பு வரை எந்த ஒரு பிரச்சனையும் அதை சாதாரணமாக அணுக முடியாது. அதனால அவர்களுக்கு செய்யவில்லை என்றோ இல்லை அவர்களுக்கு எதிராகவோ இல்லை, இதை நாங்கள் எடுக்கின்ற முயற்சி, அவ்வளவுதான். கிறிஸ்தவ மதம் மாதிரி தலித்துகளுக்கு வந்து ஆதிதிராவிடர்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட மாட்டாது உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்ப்பு? அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் தானங்க, யாரு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து அவங்க உதவி செய்ய வேண்டியதான்னு நாங்க கேட்கிறோம். அவங்க எந்த ரிலீஜன் ஃபாலோ பண்ணாங்க, எக்கனாமிக்கலி வி ஆர் வீக், எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுங்கன்னு தான் கேட்கிறோம். சரிங்களா? இந்த சட்டம் வேணும்னு சொல்றீங்களா? இந்த சட்டம் அந்த எக்கனாமிக்கலா கிறிஸ்தவர்களுக்கு பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்காங்க, படிப்புக்கும் வேலை வாய்ப்புக்கும் அதான் மாறிட்டாங்க தவிர பொருளாதாரத்துல அவங்க பின்னால இருக்காங்க. அவங்களுக்கு அந்த சலுகையை கொடுக்க சொல்லி தான் நாங்கள் வலியுறுத்தோம். இந்த சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஐசிஎம் ஏதாவது முடிவுகள் எடுத்திருக்கீங்களா? ஐயா, இப்ப வந்து நாங்க எல்லா மதத்தினரும் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களை நாங்கள் நேசிக்கிறோம். எல்லா மதத்தினரும் அவங்களுடைய உரிமை, அதாவது ஒவ்வொரு மதத்தினருடைய நம்பிக்கை. ஒருவர் இன்னொரு பார்த்து சொல்லக்கூடாது. ஐயா சொன்னது போல எங்க வீட்டுல அரிசி நல்லா இருக்கு, கத்திரிக்காய் நல்லா இருக்கு, வெண்டைக்காய் நல்லா இருக்குன்னா அவ்வளவுதான். அது அவங்களுடைய ருசி, அவங்களுடைய நம்பிக்கை. யாரும் தலையிடக்கூடாது. அவங்களுக்கு விடுதலையோடு அந்த காரியங்களை செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு என்றைக்கு. இந்த 5 ஆண்டு காலத்துல நாங்கள் கொஞ்சம் விடுதலையோடு தான் இருக்கிறோம். நாங்கள் இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. அப்படி எங்களுக்கு தொடர்ந்து அந்த ஆதரவு அரசாங்கம் கொடுக்கும்போது அது எங்களுக்கு நிச்சயமா அது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அதுல எந்த மாற்றம். எங்க நிலைப்பாடு இப்போது மதசார்பற்ற இன்றைக்கு எந்த அரசு இன்றைக்கு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்களோ எங்களுக்கு கிறிஸ்தவோட உரிய பாதுகாப்பு நிச்சயமா எங்களுடைய வாக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காதுங்களா? அவங்க இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி அமைப்பு நிலைப்பாடு பார்க்கும்போது இன்றைக்கு எங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை கொடுக்கின்ற இடத்துல அவங்க இருக்கிறதுனால கடந்த நாட்கள்ல பார்க்கும்போது இன்றைக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் அந்த நேரத்துல எங்களுக்கு என்ன பிரச்சனையை ப்ராசஸ் பண்றோமோ, என்ன தீவிரப்படுத்துறோமோ அதை நாங்க சொல்றோம். என்ன பிரச்சனை நடந்தது, ஏன் தரப்பிரிக்க இல்ல நிறைய இப்ப இந்த காலத்துல பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் நிறைய வாய்ப்புகள், வாரியங்கள், ஆணையங்கள்லாம் இந்த 5 ஆண்டுகள்ல வழங்கப்பட்டிருக்கிறது. அது எங்களுக்கு இன்னும் அதிக கூடுதலா இருக்கு. சில நேரத்துல அவங்க ஓப்பனாவே சொல்றாங்க, எங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு எடப்பாடியாரே சொல்றாங்க. இல்ல அவங்க சார்ந்து இருக்கிற கூட்டணி இப்ப
திருப்பரங்குன்றத்துல அங்குள்ள வேட்பாளர் ஏடிஎம்கே வேட்பாளர் தான். அவங்க நான் ஆட்சிக்கு அதாவது என்னை தேர்ந்தெடுத்திருந்தால் நான் அந்த தர்காவை அகற்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிறுபான்மைக்கு விரோதமா தானே அவங்க பேசுறாங்க. அதாவது யார் செய்யறாங்கன்றது இல்லை, எங்களுடைய இறை நம்பிக்கை நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். நாங்கள் மற்றவர்களே ஒருவரும் குறைவாக பேசுவது கிடையாது. எந்த விதமான வருத்தங்களை நாங்கள் உண்டு பண்ணுவது கிடையாது. எங்களுக்கு உண்டான உரிமைகள் as a citizen of this nation, I have got my rights to exercise my faith. என்னுடைய விசுவாசத்தை, என்னுடைய நம்பிக்கை பிரதிபலிக்க கூடாது என்று சொல்வதற்கு ஒருவருக்கும் அந்த அனுமதி கிடையாது. அது இக்காலகட்டங்களிலே, கடந்த காலகட்டத்தில் அதிகமாக இருந்தது. இக்காலகட்டத்தில் அது மிகவும் அதிகமாக குறைந்திருக்கு. அதை தான் நாங்கள் தெளிவுபடுத்துவோம். இந்த 5 வருடத்தில் அது மிகவும் குறைவாக தான் இருக்கு. அதில் மாற்றவில்லை.